ஹலோ சில்ட்ரன். முதல் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற பக்கம் எண் 9 நிகழ்வை சொல்வோம் அப்படின்ற தலைப்பில் படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படங்களில் என்ன நடக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா மரம், அழகாக ஒரு பெரிய மரம் கொடுத்துருக்காங்க. அந்த மரத்தில் ஒரு பறவை அமர்ந்துட்டுருக்கு, உட்கார்ந்துட்டுருக்கு. பார்த்தீங்களா? பறவைகள்லாம் எங்கே இருக்கும்? மரங்களில் தான், மரக்கிளைகளில் தான் கூடு கட்டி அழகாக வாழும். நம்ம வீடுகளில் இருப்பது போல் அதுங்க என்ன பண்ணும்? மரங்களில் தான் கூடு கட்டி வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும். இந்த படத்தில் அது என்ன பண்ணுது? அந்த பறவை பறந்து செல்கிறது. எதற்காக செல்கிறது? அதுக்கு அந்த மரம் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால என்ன பண்ணுது? கூடு கட்டலான்னு சொல்லிட்டு போயிட்டு காய்ந்த குச்சிகளை எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு கூடு கட்டுது. இலைகள், காய்ந்த குச்சிகள், அதுக்கப்புறம் புற்கள், காய்ந்த புற்கள் இதெல்லாம் கொண்டு அழகாக தன்னுடைய அலகுல வைத்து என்ன பண்ணும்? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கூடு கட்டிட்டு பார்த்துட்ருக்கு. அடுத்த படத்தில் பாருங்க, அழகாக அது முட்டையிட்டு என்ன பண்ணுது? பறவைகள்லாம் என்ன பண்ணும்? முட்டையிடும் இல்லையா? அது மாதிரி முட்டையிட்டு வச்சிருக்கு. முட்டையிட்டுட்டு தன்னுடைய முட்டை மேலே உட்காந்துட்ருக்கு. அடைக்காக்கும் தன்னுடைய முட்டைகளை அடைக்காத்து அதுக்கு அடுத்த படத்தில் குஞ்சு பிரிச்சிருக்கு பாருங்க. அழகாக அந்த பறவை குஞ்சுகள் என்ன பண்ணுது? அம்மாவை பார்த்துட்ருக்கு. அம்மா உடனே என்ன பண்ணுது? பறந்து போகுது. ஏன் விட்டுட்டு போதா? இல்லை, அதுக்கு பசிக்கும் இல்லையா? இப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு சமைச்சு ஊட்டி விடுவாங்க இல்லையா? அதே மாதிரி பறவை என்ன பண்ணுது? தன்னுடைய குஞ்சுகளுக்காக பறந்து இறை தேடி செல்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? எல்லாம் வாயை தந்து கீச்சு கீச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுங்க? எல்லாமே அழகாக காமிச்சிட்ருக்காங்க. இந்த அம்மா பறவை என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க. அந்த புழுக்கள், சிறு பூச்சிகள் இதெல்லாம் கொண்டு கொத்தி கொண்டு கொடுக்கும். வாயில் கொடுக்கும் இல்லையா? அதுக்கு ரொம்ப என்ன பண்ண தெரியாது? பறக்கலாம் தெரியாது. ஸோ அது அழகாக உட்காந்துட்ருக்கும். அம்மா தான் என்ன பண்ணும்? அதை காத்து அதை பெருசாக ஆகிற வரைக்கும், அது பறக்கிற வரைக்கும் தன்னை என்ன பண்ணும்? அது என்னுடைய குஞ்சுகளை அது காப்பாற்றும். பிடிச்சிருக்கா? இந்த படங்களில் இருக்கிற கதைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களும் வரிசையாக அழகாக சொல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கலாம் வாங்க. பெயரை சொல்வோம் அப்படின்ற ஒரு தலைப்பில் படங்கள் கொடுத்துருக்காங்க. பெயர் தெரியும் உங்களுக்கு, அது அழகாக சொல்லணும். கொடைன்னு சொல்லக்கூடாது. குடை, பாகற்காய், கல், தவளை, இலை, முட்டை, தலையணை, உருளைக்கிழங்கு, குடம், இளநீர், யானை, கைப்பை. குடை, பாகற்காய், கல், தவளை, இலை, முட்டை, தலையணை, உருளைக்கிழங்கு, குடம், இளநீர், யானை, கைப்பை அப்படின்னு தமிழ் அழகாக நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்ல தெரியணும். ஓகே, தேங்க்யூ.